இடத்துலையும் பார்த்தா விதவிதமாக போதிக்கிறான். யூடியூப்பை எடுத்தோம்னா விதவிதமாக போதிக்கிறான். சாமியாரை பார்த்தா அவங்க சிலுவைக்கிறாங்க, சிஸ்டரை பார்த்தா அந்த அம்மா சிலுவைக்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் சிலுவையை இதெல்லாம் தூக்கிக்கிறாங்க. இந்த சைடு சிஸ்டர்லாம் ஒரு டான்ஸர், இந்த சைடு சாமியார்லாம் டான்ஸர். இந்த காலத்தில் இருக்கணும், இந்த காலத்தில் இருக்கணும். என்றைக்கு சபையிலே உலகத்தை வந்து சேர்த்தார்களோ அன்றைக்கு இந்த சபையானது உலகத்தோடு உலகத்துள்ள இச்சையோட ஒத்து. சபையில தேவன் இருந்தாங்க, சபையில தேவன் ஏறப்பெற்ற தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி கொடுத்த சபைன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன். அது எந்த சபை? அது எந்த சபை? உங்களை கேட்டா என்ன சொல்றாங்க? பேதரின் மேல கட்டினால இது வந்து வழி வழியா வந்த சபை. அன்னையிலிருந்து இன்ற வரைக்கும் மக்கள் மத்தியில என்ன செய்யல? மாற்றம் என்பதே கிடையாது. ஒன்று தொட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஒன்று தொட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில தேருக்கு பஞ்சமா, திருநாளுக்கு பஞ்சமா, பூசைக்கு பஞ்சமா, ஜவுக்கூட்டத்துக்கு பஞ்சமா? நான் மக்கள்கிட்ட மாற்றம் இல்லை, மக்கள்கிட்ட மாற்றம் இல்லையே. திருமண பூசைக்கு 12,000 ரூபான்றாங்க. இந்த 12,000 ரூபாய் திருமண பூசைக்கு வாங்குற சாமியாரோ சபையோ என்ன செய்யறாங்க? ஏன்னா 1 மணி நேரம் நடக்க போதா இல்லை அது பூசையே சாப்பிட போறாங்களா? கிடையாது. இதெல்லாம் எப்படி மாற போகுது தெரியல. எல்லா இடங்களையும் பார்த்தா எல்லா கோயிலையும் கூட்டம் வலியுது, எல்லா கோயிலையும் கூட்டம் வலியுது. கூட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. இயேசுடைய சிலுவை அப்படியே உற்று நோக்குறாங்க. ஒருவேளை இவங்க உற்று நோக்குறதுல சிலுவையில இருக்கிற கிறிஸ்துநாதர் இறங்கி வந்துருவாரான்னு கூட நல்லா யோசனை பண்றது. நீயும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தான். அன்னைக்கு இயேசு வரலாம், ஆனா இன்னைக்கு இயேசு வந்துருக்கு. அதனால தான் கிறிஸ்துநாதர் இந்த பூமியிலே வந்து இறங்கின பொழுது, பூமியிலே வந்து பிறந்த பொழுது அழகா எழுதப்படுகிறது. மார்க்கு நற்செய்தியினுடைய புஸ்தகம் காலம் மார்க்கு 15வது மார்க்கு புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வார்த்தை இப்படியா எழுதப்படுகிறது. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன? தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய மாற்றத்தை வருவதே மனம் திரும்புதல். தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரணும். இந்த மனம் திரும்புறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்க தெரியுங்களா? ஒருத்தன் சொல்றான், மனச உங்க இருதயத்தெல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஒரு புள்ளிய வச்சு அதையே உத்து நோக்குங்க. இன்னொருத்தன் சொல்றாரு, மனம் திரும்பணும்னா உடைய மனநிலையெல்லாம் ஒருமுகப்படுத்தி யோகாசனம் செய்யுங்க. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, இந்த மனசெல்லாம் எது எல்லாத்தையும் மறந்துட்டு காலையில எழுந்திரிச்சு காலு கையெல்லாம் தூக்கிட்டு காலு கையெல்லாம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஒரு கிரவுண்டில் அப்படியே நடங்க. இதெல்லாம் மனம் திரும்புதலா? இந்த மனம் திரும்புதலா? இதெல்லாம் மனம் திரும்புதலா?
இதெல்லாம் உடலை சார்ந்தது. கெட்டதுக்கு போகாத, அதுக்கு செய்யாத, இது செய்யாத, உடம்ப வந்து தீர்வான வழிக்கு காட்டாது, இதெல்லாம் உடம்ப சார்ந்தது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் தன்னுடைய வழியிலிருந்து மாற வேண்டும். சீகன் பால் என்னைக்கு இந்த வேதத்தை மொழிபெயர்த்தார்னு தெரியல. சீகன் பால் இந்த வேதத்தை என்னைக்கு மொழிபெயர்த்தார்னு தெரியல. அதன் மூலியமா தான் கிறிஸ்துவ உலகத்துக்கே இந்த தமிழ் வேதம் கிடைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தரங்கம்பாடியில போய் பார்த்தோம்னா இந்த தமிழ் மொழிபெயர்ப்பினுடைய பிரதியெல்லாம் இருக்கு. சீகன் பால் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. மனம் திரும்பி, மனம் திரும்பி. யார் திரும்பி இருக்க? யார் திரும்பி இருக்கிறோம்? எவ்வளவோ மேலை நாட்டுக்காரங்கெல்லாம் தன்னுடைய சொத்தெல்லாம் எடுத்து இந்த ஊர்ல வந்து கிடைச்சி பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, கல்விக்கூடம் எல்லாமே கட்டினாங்க. எதுக்காக? இயேசு என்கின்ற ஒரு தனி மனிதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்கின்ற தனி மனிதனை இந்த இந்திய தேசம் அவங்க எங்கெங்க வந்து மிஷனரி பண்ணி செய்யறாங்களோ அந்த இடம்லாம் ஏற்றுக்கணும். ஏன்னு சொன்னா இயேசுவின் மேல் கொண்டிருந்த அந்த தியாகத்தினுடைய மன பக்குவத்தினால முரட்டாட்டம் உள்ள இந்த தமிழ்நாட்டுல வந்து கல்வி அறிவே இல்லாதவனுக்கு கல்வி அறிவையும், துணியே போட தெரியாதவனுக்கு இந்த பேண்டு சட்டையும் கொடுத்தவர்களுக்காக, மேலை நாட்டு மிஷனரிகளுக்காக அவருடைய சிரம் தாழ்த்தி பாதத்துக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவங்க கொண்டுட்டு வந்து நமக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லலன்னு சொன்னா இன்னைக்கு யாருமே இன்னைக்கு வந்து இந்த சுவிசேஷத்தை தொட முடியாது. இந்த சுவிசேஷத்தை தொட முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இறங்கின உடனேயே இதுவரைக்கும் 30 வயசுல இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் போதிக்காத ஒரு போதனை, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை, மல்கியாவோட இருந்த காலம் என்று முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் மெய்ப்பனும் இல்லை, ராஜாவும் இல்லை, ஆசாரியனும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல மல்கியாவில் இருந்த ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, வேதபாரகர்கள் இருக்கிறாங்க, லேவியர்கள் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் மல்கியாவுடைய கடைசி அத்தியாயம் முடிகின்ற பொழுது அவருடைய வாரிசுகள் புதிய ஏற்பாட்டில் வந்து வசிக்கிறார்கள். அப்பொழுதுதான் பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி. இப்ப இதுக்கு முன்னால உள்ளவங்க மனம் திரும்பலையா? திரும்பினார்கள். அவர்களிடத்திலே தீர்க்கதரிசி வந்து பேசினார்கள், ஆசாரியர்கள் வந்து பேசினார்கள். ஆனால் அதையும் கேட்டு அவர்கள் வழி தவறி போனார்கள். அதையும் கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? வழி தவறி போனார்கள். ஆனால் இருக்கக்கூடியது கொஞ்ச நாள். அதனால இந்த கொஞ்ச நாள்ல வந்து இவர் முதல் மிஷனரி பணி செய்கிறாரு. அது மிஷனரி பணி என்னவென்று சொன்னால், மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆனா இவர் சொன்ன மனம் திரும்புதலுக்கும் அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கும் மனம் திரும்புறதுக்கு அவசியம் இல்லாதே போயிடுச்சு. இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நாட்கள், இந்த நாட்கள் இன்னைக்கு அவங்க நாளெல்லாம் பாருங்க 30 நாள் நோம்பு. ஆனா கிறிஸ்தவனுக்கு எத்தனை நாள்? போன 18ல இருந்து இந்த 12 வரைக்கும் 1 மாசம். ஏப்ரல்ல ஈஸ்டர் வரதுல எத்தனை நாள் நீங்க கணக்கு பண்ணுங்க. இப்போ அதை ஏங்க இத்தனை நாள்னு சொல்லி சாமியார்ட்ட கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கணக்குல சேர்க்காதீங்க. ஏங்க அதுக்கெல்லாம் சேர்த்து தரங்க காலண்டர் அடிச்சிருக்கிறாங்க சாமி.
உன்கிட்ட பேச எனக்கு நேரம் எனக்கு போ. ஏன் சாமி அதைத்தானே பரிசுத்த ஓய்வு நாள்னு சொல்றோம்ல சாமி. இப்போ அதுவும் தானே இந்த தவச காலத்துல சேர்ந்துக்கும். ஏறக்குறைய 47 48 நாள் வரும். 47 48 நாள் வரும். சரி 50 நாள்லயே வச்சிருக்கோம். 50 நாளுமே ஜனங்கள்கிட்ட போய் மனம் திரும்பும் ஜனங்களாம் வெறுத்து போச்சு. நாங்க திரும்பி தானடா இருக்கிறோம், உன்ன நீ மனம் திரும்பும் என்ன தடா திரும்புறது? நாங்க கோயிலுக்கு போறோம், சிலுவை தியான கூட்டத்துல கலந்துக்கிறோம், பெரிய வியாழக்கிழமை போறோம், பெரிய வீட்டு போறோம். அது ஒரு மாற்றமா? சரி அங்கத்தான் இல்லை. சரி சபைக்குள்ள வந்துட்டாங்க. சபையிலையும் சபையிலையும் மனம் திரும்பியாச்சா? யாருமே மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. ஊழியக்காரர் முதல் கொண்டு பேச சொல்றோம். ஊழியக்காரே மனம் திரும்பாத விசுவாசி எப்படி மனம் திரும்பி எசேக்கியேல படிக்கிற சொல்லி எழுதுறாரு. மேய்ப்பரே மனம் திரும்புங்க, உங்கள் ஆடுகளை உங்களிடத்தில் நான் கணக்கு கேட்கிறேன். உங்கள் ஆடுகளை உங்க இடத்துல கணக்கு கேட்பேன். எசேக்கியேல்ல எழுதப்பட்ட அந்த சம்பவம் இன்னைக்கு சிதறண்டு போயிருக்கிற இந்த விசுவாச குடும்பத்தை யாரிடத்துல கணக்கு கேட்க போறார்? யாரிடத்துல கணக்கு கேட்க போறாரு? மேய்ப்பன்ட்ட கேட்க போறாரா, இல்ல நமக்கிட்ட கேட்க போறாரா? இதனாலதான் கிறிஸ்துநாதர் வந்த பிரசங்கமே முதல் மிஷனரி பணியே இதுதான், மனம் திரும்பும். இதுக்கு முன்னாலேயே அவருக்கு முன்னால மூத்தவரான 6 மாதம் மூத்தவரான ஸ்நாபக அருளப்பர் அந்த பணியை செய்யறாரு. வரக்கூடிய கோபத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடியவன் யார்? வரக்கூடிய கோபம் எப்பேற்பட்ட கோபம்? அன்றைக்கு ஆவியிலே உணர்ந்த அந்த யோவான் ஸ்நானகன் அழகா எழுதுகிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதான் பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்துல எழுதுவார். ஆவியின் கனியோ இதெல்லாம் மனம் திரும்பினா தான் இந்த கனியெல்லாம் வரும். மனம் திரும்பினா தான் இந்த கனியே வரும். கனியே இல்லாத வாழ்க்கை அது மனம் திரும்புதலா? சொல்லுங்க பாக்க. இன்னைக்கு எல்லா கோயில்லையும் நான் இந்த குருத்து நியாயம் முடிகிற வரைக்கும் எல்லா கோயிலையும் எல்லா தியானமும் நடக்கும். குடும்ப தியானம் நடக்கும், இளைஞர் தியானம் நடக்கும், பெண்கள் தியானம் நடக்கும், முதியோர் தியானம் நடக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு வசதியா ஒவ்வொரு தலைப்பை வச்சு முதியோர் எப்படி நடக்கணும், வாலிபர்கள் எப்படி நடக்கணும், இதுக்கெல்லாம் மையம் யாரு? இயேசு கிறிஸ்து. இதுக்கெல்லாம் மையம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு 30 வயது வரைக்கும் அவர் மனம் திரும்பி இருப்பார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணு. இயேசு இளைஞனான 30 வயசு வரைக்கும் எப்படி அவர் மனம் திரும்பி இருப்பார்? அவர் உலக இச்சை இருக்காதா, உலக ஆசை இருக்காதா? எல்லாமே அவருடைய நாட்கள்ல இருந்துச்சு. ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் பலியானார். எவ்வளோ தியானங்கள் கேட்கிறோம், எவ்வளோ கூட்டங்களுக்கு போறோம், நமக்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்குதா? மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வைராக்கியத்தை விட்டாதான் ஒரு மாற்றமே வரும். வைராக்கியம், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் செய்வேன் அப்படி கிடையாது. ஆனால் அந்த வைராக்கியம் உள்ள மனதையும் மாற்றி தேவனிடத்தில் திருப்பியவர் இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த போதனைக்கு யாருமே வரல. இவர் தச்சன் மகனாச்ச, மரியாளுடைய பிள்ளையாச்ச, இவர்கிட்ட இவ்வளவு யானம் இருக்குது. ஆனால் அந்த யானம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிஞ்சிச்சு.
ஆண்டவரே நீ இந்த இடத்துல இருந்து நீ பேசியா, இந்த இடத்துல இருந்து நீ சொல்லியா, இந்த இடத்துல இருந்து உன்னுடைய வார்த்தையை சொல்லியா. நம்ம படிச்சிருக்கிறோம், அவர் சமீபத்துக்கும் தேவன், தூரத்துக்கும் தேவன். அவர் சமீபத்துக்கும் தேவன், அவர் தூரத்துக்கும் தேவன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இந்த 4 நற்செய்தி எடுத்து படிச்சு பார்த்தா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மேட்டின்மையானவர் யாருமே மனம் திரும்பியதாக சரித்திரம் எழுதப்படவில்லை. மேட்டின்மையானவர் யாருமே மனம் திரும்பியதாக சரித்திரம் எழுதப்படவே இல்லை. மனம் திரும்பியது யார்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ரோமர்கள் மத்தியிலே நலிவுற்ற மக்கள் தங்களுடைய நோய் நிமித்தம், வியாதி நிமித்தம், தங்களுடைய வறுமை நிமித்தம், தங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் அவரிடத்தில் வந்து ஐயரே என்று அவருடைய கால்களை பிடித்தப்படுது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து யோவான் எழுதுறாரு. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் இந்த புஸ்தகம் சொல்லாது. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் இந்த புஸ்தகங்கள் கொள்ளாது. இப்ப எவ்வளவு அற்புதம் அவர் செஞ்சிருக்கிறாரு. நம்ம மேலோட்டமா தான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஜாதியை குணமாக்கினாரு, அவரை குணமாக்கினாரு, இவரை குணமாக்கி இந்த குணமாக்கு. ஆனா யோவான் எழுதுறாரு, அவர் இந்த அற்புதங்களை எழுதினால் இந்த புஸ்தகம் கொள்ளாது. கற்பனையாவே நினைச்சு பார்ப்போம். ஒருத்தர் வறுமையா கூட வந்திருக்கலாம் அவர்கிட்ட. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறான், என் குடும்பம் கஷ்டப்படுது, எனக்கு என்ன நிலைன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒன்றுமில்லாத நிலையிலும் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவர் நீர் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீர் எங்களுக்கு என்னையா உருவாக்கி தரப்போற, நீர் எங்களுக்கு என்னையா உருவாக்கி தரப்போற வந்திருக்கலாம். அற்புதம் செஞ்சிருக்கோம். இல்ல எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒரு கலசம் என்ன இருக்குதுயா, ஒரு கலசம் இவ்வளோன்னு மாவு இருக்குதுயா, இதை வச்சுதாயா நாங்கள் சாப்பிட போறோம், வாழ போறோம், தெரியுதையா, இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆசை வச்சு அவங்க வாழ வச்சிருக்காங்க. வேறுபட்டவர்கள் மத்தியில தான் இந்த மனம் திரும்புதல் வந்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். வேறுபட்டவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகாரத்தில் உள்ளவங்க யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு அதிகாரத்தில் உள்ளவங்க தான் இன்னைக்கு திருச்சிலுவை ஏற்றுக்கொண்டு நிற்கிறாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்க தான் அவங்களுக்கு தான் அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுவார், பார்த்துக்கிட்ட படத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படால் ஒழிய, நானே குற்றம் சொல்றதுக்காகவோ இன்னைக்கு பலிபீடமான இன்னைக்கு என்ன போச்சு, பிரச்சார பீடமா போச்சு. பலிபீடம் இன்னைக்கு என்ன போச்சு, பிரச்சார பீடமா போச்சு. ஒருத்தர் சுகர் கம்ப்ளைண்ட்ல வருவாங்க, ஒருத்தர் ரத்த கொதிப்புல வருவாங்க, பலவிதமான வியாதியில வருவாங்க. அவங்களுக்கு தேவையான வார்த்தையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிச்சு அனுப்புறதுக்கு இன்னைக்கு எந்த ஆசாரியனுமே கிடையாது. கிறிஸ்தவ வீட்டுல இன்னைக்கு கருமாட்டுக்கு போறவங்க வேலை செய்யறாங்க. நம்ம சொல்லுது, எப்பா 6:15 போன 8:20 8:40 சொல்றாங்க. எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட், நான் மாத்திரை தரணும். எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க பசியில் இருக்கும், தாய்மார்கள் பிள்ளைங்க பால் குடிக்கணும், பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஐயா. இவருக்கு தான் மணியை கட்டினோம்னா அறையா தரணும், சோறு வச்சிருவாங்க. நாங்களாம் சமைச்சு தானே சாப்பிடணும், இல்லை கடைக்கு நாங்கள் வரதான கூட ஒரு தூரத்தில் போய் தானே நாங்கள் வாங்கிட்டு வரணும். அறிவு இல்லாத நினைப்பாங்க. ஏமா என்கிட்ட இவ்வளோ சொல்லி கேளுங்க, அவனுக்கு போய் கேளுங்க, தாராளமாக கேளுங்க. உனக்கு தான் அறையா தொடர்ந்து சோறு வச்சிடுறாங்கள, எங்களுக்கு நாங்களாம் போய் தானே வாங்கி சாப்பிடணும். எங்களுக்கு ஏன்னா இயேசுடைய சிலுவைப்பாடைகளுக்கு தெரியாத இருக்குதா, சிலுவைப்பாடைகளுக்கு தெரியாத இருக்குதா? மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்குது. 6:15 ஆரம்பிச்ச 8:20 ஆச்சு. நாங்கள் மனம் திரும்பிட்டோமா?
எங்க மனம் இயேசுகிட்ட போயிருச்சா? இல்லை கேட்டிருக்கிற எல்லா ஜனமுமே இயேசு பக்கமே போயிட்டாங்களா? பேசக்கூடிய ஆசாரியா இருக்கக்கூடிய நீ திரும்பிட்டியா? ஜனங்க கேட்காதனால இன்னைக்கு இந்த பலிபீடமெல்லாம் பிரச்சார பீடமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அவங்க கேட்டா என்ன சொல்றாங்க? நீ விரோதமா பேசிட்ட, இது பெரிய பாவம். எதுவும் பெரிய பாவம் கிடையாது. எது பெரிய பாவமே கிடையாது. வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியவன். விரியன் பாம்பு குட்டிகளே, வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியவன் யார்? காட்டு தேனையும் காட்டு உடையும் உடுத்தின யோவான் அழகாய் போதிக்கிறார். இன்னைக்கு இருக்கிறவங்களாம் பாருங்க, விதவிதமான உடை, விதவிதமான ட்ரெஸ். மாற்றம் வந்துருச்சா? நம்மளோட மனமாற்றம் வந்துருச்சா? நம்ம இந்த மனமாற்றத்தோட நம்ம போய் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாடுகளை நம்ம கலந்துக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுனுடைய திருப்பாடு மனமாற்றம் அடைஞ்சவங்க மனமாற்றம் அடைஞ்சிட்டு தான் நம்ம கொடுத்த தூக்கியோட உன்னத நிலையில வாசல் நம்ம சொல்ல முடியுமா? சுத்தமா இருக்குது, வேதனையா இருக்கு. என்னைக்கு திரும்பும்? இயேசு கிறிஸ்து பூமியில வந்த அந்த நாட்களிலேயே ஜனங்கள் அவர் பக்கமாய் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களும் வியாதியஸ்தர்களும் பலவீனமானவர்களும் நறுமண்டவர்களும் குஷ்டரோகி தாங்க அவர் பின்னால வந்தாங்க. வசதி வாய்ப்பு உள்ளவங்க யாரும் அவர்கிட்ட வரல. வசதி வாய்ப்பு உள்ளவங்க நிக்கதமே அவர்கிட்ட சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டுமா? பேர்பட்ட நிக்கதம் பேசுகின்றபடி ஒரு மறுபடியும் ஒருத்தன் பிறக்க வேண்டுமா? யோவான் சானகன் கேட்கிறாரு, நான் இவ்வளவு தூரம் போதிச்சிட்டேன் ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, வருகிறவர் நீர் தானா? இவ்வளவு மாற்றங்களை எல்லாம் வேதத்துல சொல்றாரு. இவங்கெல்லாம் பேசி இருக்கிறாங்களே, நமக்கு எப்பொழுது மாற்றம் வரும்? அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மனம் திரும்பும் ஓயாத திரும்புற பக்கமாக கத்திடுறோம். மாற்றம் எப்பொழுது வரும்? எடுத்து படித்து பார்ப்போம். ஒருவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார், உலகத்தை சாராதவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, உலகத்தினுடைய பெருமை அவன்கிட்ட இருக்கக்கூடாது. மூணாவது, தீய செயல்கள் செய்யக்கூடிய மனிதனாய் இருக்க வேண்டும். அப்படி யாராவது நம்ம பார்த்திருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு அப்படி யாராவது பார்த்திருக்க முடியுமா? ஆனால் அழகாய் எழுதப்படுகிறது. தானியேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம். தானியேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் 30-34 படிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரில் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமான மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் காலங்கள். இந்த சம்பவம் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் மகிமை பிரதாபத்துக்கு என்ற ராஜ்யத்தின் அரண்மனையாகிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? எப்பேற்பட்ட பெருமை பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட பெருமை! இன்னைக்கு இருக்கிற வல்லரசு நாடுகளிலேயே அந்த நாட்களிலே மிகப்பெரிய வல்லரசு நாடு பாபிலோன். இன்னைக்குள்ள வல்லரசு நாடு 5 நாடு சொல்றோம். என்ன சொல்றோம்? ரஷ்யா, பிரான்ஸு, அமெரிக்கா, அரபு கண்ட்ரி சொல்றோம். ஆனா அதுக்கு மேல அவ்வளோ ஒரு வல்லமை நிறைந்த
வல்லரசு நாடாக இருந்த அந்த பாபிலோனுடைய அதிபதியாகிய நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, மகிமை பிரதாபத்துக்கு என்று அரண்மனையாகிய கட்டின மகன் பாபிலோன் அல்லவா. எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய பெருமை. அதுக்கு முன்னால் உள்ள அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் ஒரு கனவு காண்கிறார். அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல, அந்த கனவை முன்னால் உள்ள வசனத்தை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் 21வது வசனத்தில் அவர் கனவு காண்றாரு. அந்த கனவு எல்லாமே சொல்லப்படுகிறது. நீ பூமியிலிருந்து தள்ளப்படுவாய், மாடை போல பிள்ளை. மனுஷன் என்னைக்காவது புள்ள தின்ன முடியுமா? மாடு தான் புள்ள தின்னும். ஆனால் இந்த ராஜா பெருமையா இருந்தவன் இன்றைக்கு வெளியினுடைய பனியும் வானத்தினுடைய பனியும் மலையிலையும் இருந்துகிட்டு மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டவனாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிக்கப்பட்டவனாய், மாடுகளோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறான். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து நமக்கு சுத்தமாய் இருக்கிறது அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படும். இன்னைக்கு இந்த பெருமை அன்றைக்கு நேபுகாத்நேச்சரிடத்தில் இருந்தபடியினால் அந்த பெருமை நிமித்தம் அவன் பூமியிலிருந்து தள்ளப்பட்டான். பூமியிலிருந்து தள்ளப்பட்டான். அதுக்கு அடுத்து வர சம்பவம் படிச்சு பார்த்தோன்னு சொன்னா, எப்படி அவனுக்கு தள்ளப்பட்டானோ அந்த பெருமை நிமித்தம் அவனுக்கு அழிவு வந்ததோ அதே அழிவிலிருந்து அவன் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கிட்டான். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கிட்டான். கிறிஸ்துவ சமூகம் விசுவாச குடும்பம் என்றான் இருக்கிறோன்றாங்க, ஊழியக்காரங்க குடும்பம்ன்றாங்க. யார் தங்க பெருமை இல்லாம இருக்குது? என்னங்க, ஒரு கஞ்சி குடிக்கிறவன்ட்ட கூட ஒரு பெருமை இருக்குதுங்க. அவனே கஞ்சி குடிக்கிறான், அவனே கிழிஞ்ச கூட போட்டிருக்கான், அவன்கிட்ட கூட ஒரு பெருமை இருக்குது. இவன் தொட்டதை நான் போடுவானா, இவன் போட்டதை நான் போடுவேன். இவன் தொட்டதை நான் சொல்லுவானா, இவன் போட்டதை நான் போடுவேன். இப்படியே அவன்கிட்ட பெருமை இருந்துச்சுன்னா ஒரு ராஜா கிட்ட எவ்வளவு பெருமை இருந்திருக்கும், எவ்வளவு பெருமை இருந்திருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அந்த பெருமை நிமித்தம் தான் அதே அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. 35வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஹல்லேலூயா. அவரை தடுத்து நிறுத்தி நீங்க என்ன செய்கிறீர் என்று உம்மை கேட்பவர். அவரை யாரும் கேட்க முடியாதுங்க. எவ்வளவு பெரிய அரண்மனையில உலாவினாலும் சீக்கிரம் அவனை தலையில கொண்டு, எவ்வளவு பெரிய அரண்மனை உச்சியில் அவன் இருந்தாலும் அவனை சீக்கிரம் கொண்டு தலையில படிக்க வேண்டாம். ஏற்கனவே படித்திருக்கிறோம். எலியா சாமுவேலுடைய நாட்களிலே ஏலியின் குடும்பம் தேவனுடைய பெட்டி நிமித்தம் அவர்கள் தேவனுடைய பெட்டியை வச்சுக்கிட்ட அவங்க எல்லா தப்புமே செய்தார்கள். பலிபீடத்துக்கு வர பொண்ணை கையை பிடிச்சி இருக்கலாம், பலிபீடத்துக்கு வர குழந்தைங்களை கெட்ட பார்வையா பார்க்கலாம், பலிபீடத்துல வேகிற முதல் தரமான பொருட்களை எடுத்துக்கலாம். ஆனால் அன்றைக்கு பிதாவாகிய தேவன் வசனப்பட்டவராய் இருந்தார். இந்த வசனத்தை அவர் சொல்றதுக்கு யாரை தேடுறாரு? 8 வயசு பையனை தேடுறாரு. 8 வயசு பையனை தேடுறாரு. எடுத்து படித்து பார்ப்போம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம்
11வது வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டே இருக்கும். அது தொனித்துக் கொண்டே இருக்கும். என்ன செய்ய போறார், என்ன செய்ய போறார், என்ன செய்ய போறார். இப்ப ஈரான், இப்ப வளைகுடா நாடுகள்லாம் இப்ப யுத்தம் வந்திருக்குது. இப்ப யுத்தம் வந்தனால என்ன செஞ்சுட்டாங்க, பெட்ரோல் டீசல்லாம் ஏற்றுவாங்க, விலைவாசி ஏறணும். இப்ப நம்ம மனசா இப்ப என்ன சொல்லுது, நம்ம காதெல்லாம் என்ன கேட்குது, நம்ம இருதயம்லாம் என்ன சொல்லுது, அடுத்தது என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அது சோறு கிடைக்காதா, நானும் அதான் நினைக்கிறேன், சோறு கிடைக்காதா, இல்லை வேலை கிடைக்காதா, இல்லை என்ன செய்யறது, ஏது பண்றது. இது மாதிரி அன்னைக்கு இஸ்ரவேலுடைய கூட்டம் கூட சாமுவேலை பார்த்து கொண்டிருக்கிறது. சாமுவேலுடைய வாயிலிருந்து வார்த்தை வரப்போகிறது. என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டே இருக்கும். இதுல யார் அழிய போறா, யார் உயிரா இருக்க போறா, யார் மிச்சமா இருக்க போறா தெரியாது, தெரியாது. ஆனால் இந்த சாமுவேல் சொல்லுகிறார், அதே அதிகாரத்துல 14வது வார்த்தையில சொல்லுகிறார், அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலும் காண்கிறார் நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்லையோ, நம்ம செய்யக்கூடிய நற்செய்தி கூட்டங்களே, தியான கூட்டங்களே நம்ம கலந்துக்கிட்டா நம்முடைய பாவமோ நம்முடைய பெருமையோ நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலமும் நிவர்த்தி அடையாது, ஒரு காலமும் நிவர்த்தி அடையாது. எத்தனை பலியேறு செலுத்தினாலும் சரி, எத்தனை நற்செய்தி கூட்டங்கள் சரி, அது நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதங்களை வந்துவிடும் சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஆனால் தேவன் எதை செய்ய தொடங்கினாரோ அதை செய்து நிச்சயம் முடிப்பார். அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதுகிறாரு. இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவதற்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அந்த மனம் திரும்புவதற்கு அடிப்படை முதலாவது மனிதரிடத்திலே பெருமையாக இயேசு கிறிஸ்துட்ட உள்ள பெருமையாக இன்னைக்கு மனுஷங்கிட்ட, இயேசு கிட்ட இல்லாத பெருமையா இன்னைக்கு மனுஷங்கிட்ட இருக்குது. சங்கீதத்தில் இருந்தாரு, அவர் சொல்லாகும், அது கட்டளையிட நிற்கும். வார்த்தையினுடைய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த வல்லமையுடைய அற்புதத்தை ருசித்து பார்க்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது, நம்ம கிட்ட இருக்கிறார். அதுக்குத்தான் அவர் விலையேற பெற்ற இந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு ஏலியின் குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லைங்க, ஏலியின் குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லை. அன்றைக்கு சாமுவேலாளர் முழு இஸ்ரவேல் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது அந்த முழு இஸ்ரவேலரும் படிக்க வேணாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், தான் என்பது ஒரு கோத்திரம். அன்றைக்கு தான் கோத்திரத்திலிருந்து பேசவா மட்டும் இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஜனங்களும் இந்த சாமுவேலை நோக்கி பார்த்தது. அல்லேலூயா. சாமுவேலை நோக்கி பார்த்தது. அதே சாமுவேலை தான் இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையிலே தேவாலயத்திலே வந்து அவர் பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது மத்தேயுல படிச்சு பார்த்திருப்போம், எல்லாருடைய கண்களும் அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தது. எல்லாருடைய கண்களும் உற்று நோக்கி கொண்டிருந்தது. அவர் அப்படி என்ன பேசியிருப்பார், இந்த அதிகாலை வேலையில் அவர் என்ன பேசியிருப்பார். இன்னைக்கு அதிகாலை வேலையில் இன்னைக்கு பூசை வச்சாவே திருநா பூசை தேரடி பூசைன்னு வச்சாவே ஜனங்க அவ்வளவு பெருமையா வராங்க. ஐயா ஆவூர் திருநா வந்துடும், கிராமத்து கோயில் திருநா வந்துடும், வீட்டுல இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிற பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த தேரடி அந்த தேரடி பூசையில முதல் பூசையில போய் கலந்துட்டாங்க. 4:30 மணிக்கு பூசைங்க.
இவங்க ஒவ்வொரு இடங்கள பார்த்தா விடிய காலையில 3 மணிக்கே தேருங்க இயேசு உயிர் தெழுந்து வந்துட்டாருங்க, பாதாளத்தை உயிர் தெழுந்து வந்துட்டாரு. எப்பங்க இதெல்லாம் மாறும்? எப்போ மாறும் சொல்லுங்க பார்த்தோம். ஜனங்கள்லாம் ஏமாந்து அதை போய் பார்த்துட்டோம்னா பார்த்துட்டோம்னா ஆசீர்வாதம் வந்துடும். முதல் தேரை பார்த்துட்டு ஆசீர்வாதம், முதல் சாமியை பார்த்துட்டு ஆசீர்வாதம், எழுதிரியை பார்த்துட்டு ஆசீர்வாதம். ஜனங்களை வீணாக்கி ஏமாற்றிட்டு அன்னைக்கு ஏலியின் குடும்பம் மாதிரி தான் இன்னைக்கு ஆசாரியனா எந்த ஆசாரியனுமே எந்த ஆசாரியனுமே இறைச்சி பயில எல்லா ஆசாரியனுமே வாங்கி பயிர மாட்டாங்க, வளக்காப்பு போடுற மாட்டாங்க. ஒரு ஜாமனத்தை குடிச்சு நம்மள மாதிரி யாரால தொட முடியல, நம்மள மாதிரி குடிக்க யாரால தொட முடியல. அவர் பேனாவோ ஒரு பென்சிலோ விழுந்துச்சுன்னா கூட வரவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா அந்த ஜாமனத்தை எடு, இந்த பொருளை எடு. எல்லாம் இலவசமா கிடைச்சிருந்தியா? அவர் நம்மளை மாதிரி சாரம் ஏறுறது கிடையாது, கோக்காளி ஏறுறது கிடையாது, ஒற்றை அடிக்கிறது கிடையாது, எதுவுமே செய்யறது. கொழுத்து போய் அலையிறாங்க. கொழுத்து போய் அலையிறனால தான் இன்றைக்கு பாவங்கள் பெருத்து போயிருது. பாவங்கள் பெருத்து போனனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலையும் சொல்றான் மனம் திரும்பும், மனம் திரும்பும், மனம் திரும்பும். முதல்ல மெய்ப்பன் மனம் திரும்பினா தாங்க ஜனங்கள் மத்தியில மனம் மாற்றம் வரும். மெய்ப்பன் மனம் திரும்பும். ஒன்றும் அதான் ஆண்டு கிருஷ்ணநாதர் சொல்வார், ஆண்டவரும் போதகருமாகிய இயேசுவே தன்னை தாழ்த்தி ஒருத்தருடைய பாதத்தை தொட்டு கழுவுனார்னா அவர் எவ்வளவு தாழ்மையில இருந்திருப்பார். அந்த தாழ்மை தாங்க இன்னைக்கு அவற்றை இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை இன்னைக்கு எந்த ஊழிய காட்டையுமே கிடையாது. எந்த ஊழிய காட்டை நானும் எவ்வளோ பேரை சந்திச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். எவ்வளவு தெரிஞ்ச நாள்ல எவ்வளோ பேரை சந்திச்சுக்கிட்டு வந்துருக்கேன். முதல் எப்படி வந்தாங்க, இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி என்ன, இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன, ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஆனா இயேசு மாதிரி யாருமே நடந்து போனதாக சரித்திரம் எழுதப்படுகிறது. நற்செய்தியில் அழகா எழுதப்படுகிறது, அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் நடந்து திரிந்து வார்த்தையை பேசினார் என்று. இப்ப படகுலேயே நின்று படகு விட்டு ஒரு இறங்கி எவ்வளவு தூரம் போயிருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். படகு விட்டு அவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு. இன்னைக்கு ஒருத்தர் பூசைக்கு வாங்க, ஒருத்தர் இந்த ஜவு கூட்டத்துக்கு வாங்க சொன்னா இந்த ஊழியக்காரர் என்ன செய்யறாரு? ஒண்ணு ஹீரோ ஹோண்டாவில் வராரு, இல்ல இப்ப என்ன செய்ய எல்லா ஊழியக்காரத்தையுமே கார் வச்சிருக்கிறாங்க. அங்க எடுத்தவொடனே என்ன வீட்டுக்கு ஜவத்துக்கு வரணும்னா கார் இருந்த இடம் இருக்குதா? கேவலமா இல்லை. இருக்கிற இந்த கோயிலுக்கும் இந்த தெருவுக்கு எவ்வளவு தூரங்க? இந்த பாலத்துல இப்படி கிராஸ் பண்ணா இந்த 3 தெருமையை சுத்தி வந்தாங்க. இப்ப சகாயமாதவர்களுக்கு வரநேரிக்கு எவ்வளவு தூரம்? ஆனந்தபுரத்து சந்துக்குள்ள நேரா போனா சரியாக எடுத்துக்கு போய் ஆனந்தபுரத்துல 4 வீலர் நுழைய முடியாது. ஒருத்தர் 4 வீலர் கொண்டுட்டு வரணும்னு நான் 4 வீலர் கார்ல வரணும்னு சொன்னா மற்றவங்க வீட்டுல இருக்கவங்க தங்களுடைய வண்டியை ஓரப்படுத்தி வைக்கணும். கால்நடையா வரக்கூடிய ஆட்களை யாருக்கு பார்க்க முடியும்? எப்படி இன்னைக்கு அவங்க மனம் திரும்ப எப்படி மனம் திரும்ப முடியும்? நாங்க எப்படி மனம் திரும்ப எப்படி சொல்ல முடியும்? எப்படி மனம் திரும்ப அவங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெருமையை வச்சுக்கிட்டு எப்படி மனம் திரும்ப முடியும்? சமூகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு முன்னால் இருந்த சேட்ச சபையை சார்ந்த ஜேம்ஸ் மெண்டோசா என்கிற ஒரு ஆயர் இருந்தார். ஜேம்ஸ் மெண்டோசா ஒரு ஆயர். அவர் இந்த தெருவுக்கு வரப்போ பூசை வைக்கிறதுக்கு நடந்து தான் வருவார். இப்படி கிராஸ் பண்ணி நடந்து தான். அன்னைக்கு பாலமெல்லாம் கட்டல, நடந்து தான் வருவார். யாருமே அது மாதிரி 4 வீலர் தான், இல்லைன்னா 2 வீலர் தான். அவ்வளோ வேகமாக போய் மனம் திருப்பி அவனை கொண்டு போய் பள்ளத்தில் தள்ள போறாங்க. மனம் திருப்பி பள்ளத்தில் தள்ள போறாங்க. ஜனங்களும் அதைத்தான் விரும்புது.
சாமியார் கார்ல வராரு, ஊழியக்கார் கார்ல வராரு. பெருமைங்க, பெருமை. மக்களை சொல்லுவான், அதை தின்னாத, இதை தின்னாத, அதை பார்க்க, இதை பார்க்க. அவன் ரூம்ல போய் பார்த்தா 73 இன்ச்சு டிவி கிடக்குது, 73 இன்ச்சு டிவி கிடக்குது. நாங்க வெயில்ல வேலை செய்யறோம், அவன் ஏசியில உட்காந்துட்டு இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். யார் விட்டு நிலைமை கேட்டா அவர் படிச்சு வந்துட்டாருங்க. அவர் ஆசாரியர். ஒரு ஆசாரியனா நாங்களாம் படிக்காதவங்க. இது படிக்காதவனுக்கு அறிவை கொடுத்துருக்கிற ஆண்டவர் படிச்சவன்ட்டு அறிவை கொடுக்கலையே. அதே மாதிரி தான் அன்றைக்கு ஏரியினுடைய குடும்பம் பெருமையோடும் நெபுகாத்துடைய நேச்சர் பெருமையோடு வாழ்ந்த பொழுது தேவன் எழுதுகிறார். தானியேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 36 வசனத்தை படித்தோம். ஆகையால் நெபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரிகை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அல்லேலூயா. அவருடைய கிரிகைகள் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடத்துகிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்தையாய் நடத்துகிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். யார் எழுதுறார்? ஒரு ராஜா எழுதுறார். ஒரு ராஜா எழுதுறார். எப்போ தன்னுடைய நிலைமையிலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம், தன்னுடைய நிலைமையிலிருந்து 36ல படிச்சு பார்த்தா, அவ்வேளையில் எனக்கு புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நான் ராஜ்யபாரத்தை மேன்மைக்காக என் மகிமை என் முக்காலங்களை எனக்கு திருப்பி வந்தது. என் மந்திரிமார்கள் பிரபுக்களை என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. எவ்வளவு பெருமை உள்ளவன். இப்ப புள்ள சின்னவன் இப்ப அரண்மனையில நல்லா விருந்து சாப்பிட போறேன். இப்ப விருந்துக்கு முன்னால வச்சிருக்கிறப்போ அவன் புள்ள தின்ன நினைச்சு பார்த்துப்பாரு, நினைச்சு பார்த்துக்க மாட்டான். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த நெபுகாத்நேச்சர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பெருமையா இருந்தாலும் தன்னுடைய அரண்மனைக்கு முன்னால தன்னுடைய டேபிளுக்கு முன்னால வச்சிருக்கக்கூடிய பதார்த்தங்களை பார்க்கின்ற பொழுது அவன் என்னைக்குமே தாழ்மையா இருந்திருப்பான். அல்ல, தாழ்மையாவே இருந்திருப்பான். இந்த நாட்களிலே நம்ம கிட்ட பெருமை இருக்கும் என்று சொன்னால் மனம் திரும்புதல் வரவே வராது. பெருமை இருக்கும் என்று சொன்னால் வரவே வராது. அடுத்தது சொல்லுகிறார், மெய்ப்பன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. மெய்ப்பன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேலுடைய புஸ்தகம் 34வது அதிகாரம். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைக்கொண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. போதும். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைக்கொண்டு பூமியின் மீது என் ஆடுகள் சிதறி இருக்கிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. எசேக்கியேலுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மெய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருக்கிறார். மெய்ப்பனில்லாத ஜனங்களாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு இப்பொழுது யார் மெய்ப்பன் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் மெய்ப்பன். மேய்க்கக்கூடிய யார் என்று சொன்னால் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல். அந்த தீர்க்கதரிசி அழகா எழுதுகிறார். 2வது வார்த்தை சொல்லுகிறது, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு ஆசாரியங்க இன்னைக்கு சண்டை பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆசாரியங்களும் எவ்வளவு ஆசாரிய சண்டை.
ஒவ்வொருத்தட்ட பார்த்தா இன பாகுபாடு, ஒவ்வொருத்தர் படிப்பு பாகுபாடு. மே மாதம் வந்துச்சுன்னு சொன்னாலே ஒவ்வொருடைய பங்கு தளங்களுக்கு போகிற ஒவ்வொருத்தரையும் போடுறப்ப அவ்வளோ ஒரு அடையாளம். உயர் சாதி வகுப்பு இடத்துல தாழ்ந்த ஆசாரியனை போடக்கூடாது. ஆனால் தாழ்ந்த ஆசாரியன் இதை வசிக்கிற இடத்துல வந்து உயர்ந்த ஆசாரியன் வரலாம். உயர்ந்த ஆசாரியன் வரலாம். தாழ்ந்த மக்கள் இருக்கிற இடத்துல உயர்ந்த ஆசாரியன் வரலாம். அதே மாதிரி கல்விக்கூடங்களை எடுத்துக்காங்க. கல்விக்கூடங்களில் அந்தந்த இனத்தினுடைய ஆசாரியன் தான் அங்கே வந்து உட்காரணும். அந்த இனத்தினுடைய ஆசாரியன் தான் வந்து உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. தொன்று தொட்டு இது வந்துகிட்டே இருக்கு. தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு எப்படி சட்டம் கொண்டு இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா 4-5 உயர் சாதி ஆசாரியர்கள் இருக்கிற இடத்துல ஒரு எஸ்டி ஆசாரியன் இருக்கிறன்னு சொல்லி பண்ண மாட்டேங்கிறான். அது கிராமமாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி. இவங்களே இவங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை மேய்க்கிற இவங்கள்ட்டே ஒரு மனம் திரும்புதல் இல்லைன்னு சொல்லப்போ நம்ம ஜனங்கள்ட்ட எப்படி மனம் திரும்பும்? ஒரு நவநாள் பூசை, ஒரு தேரடி பூசைனா அதுக்கு முன்னாலேயே ரகசியமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடுறாங்க. உயர்ந்த மதுவாக வாங்கி வச்சிடுறாங்க. கடைசி ஆசீர்வாதம் முடிஞ்சவொடனே ஜனங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சதுக்கு அப்புறமே வெளியே சாமியாருக்கு பசி வந்துடுது. சீக்கிரம் போடு என்ன மாதிரி சீக்கிரம் போடு. அவரு அந்த விருந்தை கலந்துக்கிட்டு குடிச்சுட்டு அழகா போறாரு. யாருக்கு தெரியாம இருக்குது? ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஆசாரியன் எப்படி சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் நல்லாவே தெரியுது. என்ன செய்யறது? இன்னைக்கு நமக்கு ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய காரியம் கூட லேட்டாக தான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு பின்னால் தான் தெரியும். ஆனால் எந்தெந்த இடத்துல அம்மாமாரும் ஆசாரியங்க இருக்கிறாங்களோ உடனே தெரியும். கடைசி வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு எல்லா ஊரையும் விசாரிச்சிடலாம். அது மாதிரி தான் இன்றைக்கு மெய்ப்பர்கள் அணைந்திருக்கிறது. நல்ல மெய்ப்பனா இந்த பூமியில இறங்கி வந்தார். யோவான்ல சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன். இயேசு கிறிஸ்துவே நல்ல மெய்ப்பன். தன்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறவரை பார்த்து, ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறவர் நமக்காக ஜீவனை கல்வான் திருப்பத்தில் ஊற்றி கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மெய்ப்பர்கள் எவ்வளவு ஜாதியா இருக்கிறாங்க கேட்டா இன்னைக்கு சொல்றாங்க, இது இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஜாதிங்க. இயேசு கொடுத்த ஜாதிங்க. இயேசு சத்தியத்துக்காக ரத்தத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு இவங்க இயேசு கொடுத்த எனக்கு ஜாதிங்க. எல்லாருமே வந்து சத்தியத்துக்காக தான் ரத்தத்தை தான் ஊற்றி கொடுத்தாங்க. ஒழிய யாருமே வந்து வேதனையை அனுபவித்து செத்ததாகவே எங்கேயுமே சொல்ல முடியாது. அவன் வேதனை அனுபவிக்கணும்னு சொன்னா சத்தியத்துக்காக வேதனை அனுபவிக்கணும். இவங்க உடல் இச்சைக்காகவும் உடல் சுகத்துக்காகவும் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வீட்டில் தின்னாதான் அவங்க அரப்புல உட்காந்து தின்னுக்கிட்டு இன்னைக்கு எனக்கு வேதனை இவ்வளோ உடல் சார்ந்த வேதனை இவன் அனுபவிச்சுட்டு இயேசு கிறிஸ்து மேலே பழிப்பட்டு இருக்கோம். அதனால தான் எசேக்கியேல் அழகாய் எழுதுகிறார் 5வது வசனத்துல, மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போனவையே காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி. இன்னைக்கு காட்டு மிருகங்கள் என்பது இன்னைக்கு பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே இன்னைக்கு நம்ம போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அவங்க சொல்ற போதனையில நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பம் இன்னைக்கு சீரழிந்து போயிடுச்சு. அதான் பவுல் அப்போஸ்தலர் நிருபத்தில் எழுதுவார், அவர்கள் தங்களுடைய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று. அல்லேலூயா. தங்களுக்கு இச்சைகள் இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு அப்படிதான் ஓடுதுங்க. இன்னைக்கு இவர்கிட்ட போனா அது கிடைக்குங்க, இவர்கிட்ட போனா இது சொல்லுவாங்க, அவர்கிட்ட போனா அது சொல்லுவாங்க, அதை போனா இதை சொல்லுவாங்க. எந்த ஊழியக்காராது இன்னைக்கு நீ செத்து போயிடுவார், இன்னைக்கு உனக்கு மரணம் வந்து எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன்றாங்க. இப்படி சொன்னா ஜனங்க போவாங்க அவர்கிட்ட. ஆனால் இயேசு சொன்னார் எருசலேம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அவர் சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போறேன்,
எருசலேமில் எனக்கு இதெல்லாம் சம்பவிக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னாருங்க, சொன்னது அப்படியே நிறைவேறுச்சு. 12 சீடரும் அவர் விட்டு ஓடிட்டானுங்க. ஆனால் இயேசு தன்னந்தனியாய் நிற்கிறார். அப்பொழுது மறுதளித்த பேதுருவும் காட்டி கொடுத்த யூதாசும் ஒருத்தர் அரண்மனையிலையும் ஒருத்தர் ஊருக்கு வெளியே நிற்கிறார். ஒருத்தர் அரண்மனையில நிற்கிறாரு, அரண்மனையில நிற்கிறாரு. பேதுருவே, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் மறுதளிப்பாய் என்று முன்னமே சொன்ன இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தெரியாது 3 பேர்கிட்டயுமே சொன்னது சொல்றாரு. ஆனால் கட்டப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை பார்க்கிறார். பேசல, அப்படி ஒன்றும் பேசல. இந்த பார்வை வந்ததுக்கு அப்புறம் மன்னன் கசந்து அழுதார் என்று அந்த நிறுவனம் முடிகிறது. மன்னன் கசந்து அழுதார் என்று முடிகிறது. ஒரு மேய்ப்பன் பார்த்தா ஒரு ஊழியன் அழுவணும், ஒரு சீடன் அழுவணுங்க. ஒரு மேய்ப்பன் பார்த்தா ஒரு விசுவாச கூட்டம் அழுவணும். ஒரு மேய்ப்பன் பார்த்தா ஒரு மாற்றம் வரணும். சம்பவத்தை சொல்லுகிறேன். சவேரியார் மிஷனரியாக தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாட்டிலே கால் பதிக்கிறார். கன்னியாகுமரி, கோட்டாறு, தூத்துக்குடி, உவரி 3 இடத்துல ஒரு ஊழியம் செய்கிறார். பெரிய செல்வ சீமானுடைய மகன். அவர் வாழ்ந்த இடத்துக்கு பேரு சவேரியார் பட்டணம். அவர் பேரு அந்த பட்டணத்தை வைத்துதான் அவருடைய இயற்பெயர் பிரான்சிஸ்கு. அவர் வாழ்ந்த பட்டணம் நம்ம திருச்சி பட்டணம் மாதிரி பெரிய பட்டணம். அவ்வளவு பெரிய செல்வ சீமான். அந்த செல்வ சீமான் மனமாற்றம் அடைகிறார். சேஷ சபையில சேர்றார். லயோலா இனாசியார் பேராசிரியர். அந்த பேராசிரியருக்கு பக்கத்துல இவர் குரு மாணவராய் உட்கார்ந்திருக்கிறார். அவங்க கல்லூரியில் அந்த குரு மாணவராய் உட்கார்ந்திருக்கிறப்போ லயோலா இனாசியார் இடத்திலிருந்து மறை சத்தியங்களை சொல்லி போதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அத்தனை பேருடைய கண்களும் லயோலா இனாசியருடைய கண்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற இந்த பிரான்சிஸ்கு விம்மி அழுவுறார். அன்னைக்கு 3-4 கிளாஸ் நடக்குது சேஷ சபை குருமடத்துல. விம்மி அழுவுறார். அப்போ பேராசிரியர் சக மாணவன்கிட்ட கையை போட்டு கேட்கிறாரு, பிரான்சிஸ்கு ஏன் அழுவுறார்? இல்லை என்னைய பார்த்து அழுவலியா? என் பிரசங்கத்தை கேட்டு அழுவலியா? எதுக்கு நீ அழுவுற? இல்லையா உன் பிரசங்கத்தை கேட்டு அழுவல, வேதத்தை சத்தியமா சொல்லி என்னை ஒரு மாற்றத்தை அடைய வச்சு என்னை நிலைநிறுத்தி நீ வச்சிருக்கிறிய. நீ சொன்ன இந்த இயேசுக்காய் நான் வெளியே போறேன். அல்லேலூயா. நீ சொன்ன இந்த இயேசுக்காய் அவர் 33 வயசுல அவருடைய ஜீவன் முடிஞ்சு போச்சு, விண்ணகத்துக்கு போயிட்டார். ஆனா இன்னைக்கு ஆவியோட இன்னைக்கு உன்கிட்ட இந்த லயோலா இன்னாசியார் வழியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 150 மாணவர்களிடத்தில் இல்லாத கண்ணீர் இந்த சவேரியார் மத்தியில வந்த பொழுது அந்த சவேரியார் சொல்லுகிறார், இந்திய தேசத்துக்கு நான் போகிறேன். நீ சொன்னியே உலகமெல்லாம் ஒருத்தன் கணத்தாக்கி கொண்டாலும் இந்த உயிரை அடைந்தால் யாருக்கு நஷ்டம்? கேட்டியே, அதுக்கு நான் போறையா? என்னை வழி அனுப்பு. அப்பொழுது சக மாணவனை கட்டி தழுவி ஆற தழுவி பரிசுத்த முத்தம் கொடுத்து இந்தியாவுக்கு லயோலா இன்னாசியார் வழி அனுப்பி வைக்கிறார். போ, சிலுவையோட போ. இந்த சிலுவையில் மரித்த இயேசு உயிர்த்த இயேசுவாய் உன்னோடு இருக்கிறார். நீ போய் அங்க மிஷனரி பணி செய். வருகிறார். ஒவ்வொரு இடமா அவர் கடந்து வருகிறார்.
கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு இடத்துக்கு வருவார். கோட்டாறு இடத்துல வர்றார். கோட்டாறு இடத்துல வரப்போ அவருக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது. ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட ஒரு இந்து மனுஷனை கூட்டிக்கிட்டு வர. ஏற்கனவே இந்து மனுஷன் அவரு கிறிஸ்துவ வேதத்துக்கு திருப்பிட்டார், மதத்துக்கு திருப்பிட்டார். இப்ப அவன் மூலியமா தான் அவரு அந்த ஊருக்குள்ளே நுழையணும். அந்த கோட்டாறுல பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராமணர்கள், எல்லாமே பிராமணர்கள், எல்லாமே இந்து ஆசாரியர்கள். அவங்க தான் வைராக்கியமா இருக்காங்க, வைராக்கியமா இருக்கான். அப்போ ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு நிறை மாத கர்ப்பிணி அந்த ஆசாரியன் குடும்பத்துல நிறை மாத கர்ப்பிணி ஒரு வாரம் போராடுறான். இங்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவம் எல்லாமே செஞ்சுட்டாங்க. குழந்தை வெளியே வர மாதிரி தெரியல. ஒருவேளை மரணம் வந்துருமோ பயம். அப்பொழுது அந்த இந்து சகோதரன், புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரன் சவேரியாற்ற பாச, அவனுக்கு இவர் வந்து பிரெஞ்சு பேசுறவர், இவனுக்கு தமிழ் தான் தெரியும், அப்போ இவன் செய்கையில பேசுறான். சவேரியார செய்கை காட்டி கூட்டிட்டு போறான். அப்ப அந்த நிறை மாத கர்ப்பிணி படுத்திருக்கான். நிறைமைக்கு குழந்தை பிறத்துக்கு அவ்வளவு வேதனை. அப்போ சவேரியார் என்ன செய்யறாரு? சவேரியார் வந்து இவன்கிட்ட கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு சொல்லி செய்யறாரு. அப்போ இவனுக்கு பாச தெரியல. இவன் சொல்றான், கை குமிச்சு குட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். சரிப்பா, அவனை கூட்டிக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ள போறாரு. அரண்மனைக்குள்ள போனா அவன் கர்ப்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்க சுத்தி எல்லா பெண்களும் நிக்கிறாங்க. இவர் விசித்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சௌரியார விசித்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நாங்க பார்க்காத மருத்துவமா, நாங்க பார்க்காத வைத்தியமா இவர் வந்து செஞ்சிட போறாரு. நாங்க பார்க்காத மருத்துவமா, நாங்க பார்க்காத வைத்தியமா, நாங்க பார்க்காத மருந்தா, நாங்க பார்க்காத கை வைத்தியமா, எந்த வைத்தியமும் இல்லைங்க. எந்த வைத்தியமும் இல்லை. நேரா அவர்கிட்ட போறார். அந்த பிள்ளைகிட்ட அவர் போறாரு. கர்ப்பவேதனை படுறாரு. கர்ப்பவேதனை போய் விசுவாச வார்த்தையை பேசுறாரு. விசுவாச வார்த்தையை பேசி வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் ஏக சுவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் தூய ஆவியிடமிருந்து மனிதனானதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி வெளியேறப்போ தாயும் சேயும் சுகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாயும் சேயும் சுகமாய் இருக்கிறார்கள். அவங்க உள்ளவங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. என்னடா ஒரு சன்னியாசி பார்க்க செவசெவன் இருக்கிறான், கிள்ளி விட்டா ரத்தம் வந்துடும், இவ்வளவு செவசெவன் இருக்கிறான், ஒன்றும் கிடையாது. ஜோர்னா பையி கையில ஒரு திருசிலுவர். அவர் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு. இப்ப ஈஸியா அப்ப குழந்தை பிறந்துச்சு. அப்போ இவர்கிட்ட என்ன வல்லமை இருக்கிறது? அன்னைக்கு சொன்னபடினாலே அன்னைக்கு முழு ராஜ குடும்பமும் மாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சபரியார் மூலியமாய் இன்றைக்கு கோட்டாரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கும் மற்ற தேவாலயங்களில் சபரியார் ஆலயம் நவம்பர் 20 கடைசி வாரத்தில் கொடியேற்றப்பட்டு 3ஆம் தேதி திருநாள் நடக்கும். அந்த 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாறு சபரியார் ஆலயத்துக்கு விடுமுறை, திருநாளுக்கு விடுமுறை. அதனால்தான் இன்றைக்கும் ஜனங்கள் கேட்டவரம் தருகின்ற கோட்டாறு சபரியார் என்று சொல்லி ஒரு பாதத்தில் போய் விடுவாங்க. கேட்டவரம் தருகின்ற கோட்டாறு சபரியாற்ற வல்லமை இல்லைங்க, சபரியார் சொன்ன வார்த்தையிலே வல்லமை உண்டு. அல்லேலூயா. சபரியார் சொன்ன வார்த்தையிலே வல்லமை உண்டு. அதனால்தான் அவளை படிச்ச சீமான் அழகா அவர் படிச்சிருப்பார். பவுல் நடந்து வருகின்ற பொழுது அவருடைய உடைகளையும் அவருடைய கச்சைகளையும்
அவருடைய உருமால்களையும் தொட்ட பொழுது சுகமடைந்தார்களே, அந்த வல்லமை எனக்கு நீ தாரும் ஐயா, அந்த வல்லமை எனக்கு தாரும். பேதுரு மறுதலித்தார், தெரியாது என்று மறுதலித்தார். ஆனால் அந்த மறுதலித்த பேதுரு நடந்து போகையில் அவர் நிழல் பட்ட பொழுது திமிர்வாதக்காரர்களும் கட்டில படுத்திருக்கிறவர்களும் ஏந்திரிச்சு அந்த நிழலையே ஓடினாங்களே. இதெல்லாம் யார் மூலியமாய் வந்தது? யார் மூலியமாய் வந்தது? இயேசு என்கிற ஒரு மாற்றம் இவர் மத்தியில வந்த பொழுது ஒரு முழு சமுதாயமும் முழு குடும்பமும் முழு தேசமும் அவர்கள் பின்னால சுத்தினதே. இந்த ஆசாரியங்களுக்கெல்லாம் சுகமா வாழ தெரியாதா? ஆசாரியங்களுக்கெல்லாம் சுகமா வாழ தெரியாதா? சுகமா வாழ தெரியாதா? எங்க பிரான்ஸ் எங்க இருக்குது? நாகர்கோயில் எங்க இருக்குது? பிரான்ஸுக்கும் நாகர்கோயிலுக்கு என்னங்க சம்பந்தம்? சௌரியார் தன்னுடைய சரித்திரத்துல படிச்சு பார்க்கிறப்ப எழுதுறார், நான் பிள்ளைகளுக்கு முதியோருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சத்தியத்தை சொல்லி சொல்லி என்னுடைய கை வலிக்கிறது, எனக்கு துணையாய் இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, என்னை போல் தியாகம் உள்ள மிஷினரியை எங்களுடைய பாரத தேசத்துக்கு அனுப்பி வைங்கள் என்று சொல்லி சேஷ சபையினுடைய தலைவருக்கு எழுதுகிறார். இவர் சவரியாரை பின்பற்றி வந்தவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அருளானந்தர். அன்னைக்கு தடித்த தேவனுக்கு முன்பாக நீ அடுத்தவன் கொண்டாட்டிய நீ ஊர்லாம் இப்படி தப்பு செய்யறேன்னு சொல்லி ஒரு ஊழியன் போய் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய தலை வெட்டப்பட்டது. எவ்வளவு தூரத்துக்கு அந்த வெட்டப்பட்ட இடத்துல அந்த ரத்தம் எவ்வளவு தூரம் சிந்தினதோ அந்த இடமெல்லாம் சிவந்த பூமியாய் இருந்துச்சு. அது மாதிரி எவ்வளவோ மிஷினரி வந்திருக்கிறாங்க, எவ்வளவோ மிஷினரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தங்களையே தாழ்த்தி இயேசு என்கின்ற ஒரு மனிதரை இந்த தேசத்திலே கொண்டு வந்தபடியினால் இந்த தேசம் ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஒரு மாற்றம் வந்தது. அவங்களுக்கு இதே சத்தியத்தை தான் சொல்லியிருப்பாங்க. மனம் மாறுங்கள், மனம் எப்படி மாறுறது? மனம் எப்படி மாறுறது? தன்னுடைய வழியிலிருந்து திரும்புவது தான், தன்னுடைய வழியிலிருந்து திரும்புறது தான். அன்றைக்கு எசேக்கியேல் நாட்களிலே பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டதை குணமாக்கலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் தூரத்தில் இருக்கிறவங்களை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவர்களை தேடாமலும் ஒழுத்த ஆசாரியர்களாய் மாறி போனார்கள். ஆனால் இவர்கள் மத்தியிலே இந்த எசேக்கியேலுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு வல்லமை ஆவிக்குள் நிறைந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல இருப்பார், இன்னொரு இடத்துல இருப்பார். இங்கேயும் எசேக்கியேலை பார்க்கலாம், அங்கேயும் எசேக்கியேலை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம படிச்சிருப்போம். அவர் பிலிப்பை குறித்து நம்ம படிச்சிருப்போம். அவர் பிலிப்புக்கு அந்த எத்தியோப்பியா ராஜஸ்ரீ படித்துக் கொண்டு வருகிற ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் எனக்கு என்ன தாமதம் சொல்லி அவங்க கேட்குறாங்க. இன்னும் என்ன தாம்? அப்போ தண்ணீரை இருக்கிறது ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை வேறு இடத்துக்கு கொண்டு போனார் என்று. அன்றைக்கு அதே வல்லமை புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகிய பிலிப்புக்கு இருந்த மாதிரி எசேக்கியேல் கணக்கு இருந்துச்சு. அன்னைக்கு எசேக்கியேல் மெய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், பலவீனமானவர்களை பலப்படுத்தாமல், மசல் கொண்டதை குணமாக்கணும், எலும்பு முறிந்ததை காயம் கட்டாமல். எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம்? கொழுத்து போயால யாருமே தங்களை தாழ்த்தி வீட்டுக்குள்ள வர்றது கிடையாது, வீட்டுக்குள்ள வந்து விசாரிக்கிறது கிடையாது. அப்படியே வீட்டுக்குள்ள வந்து விசாரிச்சாலும் ஏதோ அவருக்கு தேவை என்ன இருந்தாலும் மட்டும்தான். இதெல்லாம் எப்படிங்க அம்மா? இதெல்லாம் எப்போ மாறும்? இன்னைக்கு ஜனங்களை வந்து அப்படியே மிஸ்பரிசம் செஞ்சு வச்சிருக்கோம். திரு ஜமா சொன்ன அவனுக்கு ஆசீர்வாதம், திரு சிலுவப்பாதை செஞ்ச அவனுக்கு ஆசீர்வாதம், திரு சிலுவத்தியால நிறைய செஞ்ச ஆசீர்வாதம். எப்பங்க உண்மையான ஆசாரியர்கள்
எப்பொழுது நம்முடைய பலிப்பீடங்கள்ல ஏறுவாங்க? உண்மையான ஆசாரியர்கள் எப்பொழுது நம்முடைய பலிப்பீடங்கள்ல ஏறுவாங்க? ஏறி கிடையாது, திருநா கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு திருநா சொன்னா இன்னைக்கு எத்தனை பங்கு தரங்கள ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு எத்தனை சப்பரங்களை உடைச்சி இன்னைக்கு எத்தனை பேர் அடுப்பு பண்ணலாம். வரவன் பூரா இதுல இந்த வேதத்தை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு இந்த வேதத்தை வச்சு ஏமாற்றக்கூடியவன். ஒரு நிறுவனத்துல போய் உக்காந்தா இத்தனை வருஷம் இதுல வருமானம், அவனே கால்குலேட் பண்ணி அவங்களே கால்குலேட் பண்ணி 5 வருஷத்துல நம்ம இதை செஞ்சுட்டு போயிடலாம், 5 வருஷம் நம்ம சாப்பிடலாம். வெயிட் பண்ணிக்கே இந்த அறிவு இருக்கிறப்போ அதை மேய்க்கக்கூடிய ஆயனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? மேய்க்கக்கூடிய ஆயனுக்கு எவ்வளவு அறிவு? இவங்கெல்லாம் போய் திருசிலுவையை தூக்கலாமா? திருசிலுவையை முத்தம் செய்யலாமா? இதோ உலகத்தினுடைய இரட்சணியம் தொங்குகிறதே என்று சொல்லி பாகம் பாகமா காட்ட போறாங்களே, அவங்கள திருசிலுவையை முத்தம் செய்யலாமா? மெய்ப்பனிடத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். மெய்ப்பனிடத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். மெய்ப்பனிடத்திலே மாற்றம் வந்தால்தான் முழு குடும்பமும் முழு சமுதாயமும் தன்னையே தாழ்த்தினார்னு சொல்லி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. இவங்க எவ்வளவு தாழ்ந்து வந்திருக்கிறாங்க, நான் எவ்வளவு தாழ்ந்து வந்திருக்கிறேன், எவ்வளவு நான் தாழ்ந்து வந்திருக்கிறேன். ஒரு சந்தி இருக்கிறதோ, சுத்த வசனம் அனுசரிக்கிறதோ, விருதம் இருக்கிறது, இதெல்லாம் உடல் உறுத்தலுங்க. உடல் உறுத்தல். உடல் உறுத்தலை வச்சுக்கிட்டு இயேசுவை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா எழுதி வச்சுக்க, இந்த உடல் உறுத்தலை வச்சுக்கிட்டு மண்ணோட நம்ம போக வழிய இந்த உறுத்தல் இயேசுவை சாந்தப்படுத்தாது, இயேசுவை பெருமைப்படுத்தாது, இயேசுவை உயர்த்தி நிற்கிறார். அவரு பாடுபடுறதுக்கு முன்னால விருந்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. விருந்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப 12 பேரும் நிக்கிறாங்க. 12 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுக்கு தெரியுது இது அப்பமாவும் ரசமாவும் தான் தெரியும். 12 பேர்த்துக்குமே இது ரசமும் தண்ணி திராட்சமும் அப்பமா தான் தெரியுது. ஆனால் பலியிட கூடக்கூடியவர் சொல்லுகிறார், இது சரீரம், இது ரத்தம். யாருமே உணரலையே. ஆனால் உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் பேதுரு சொல்றாரு யூதரை பார்த்து, நீங்கள் கொலை செய்தீர்கள். அந்த கொலை செய்த இயேசுவுக்கு நான் சாட்சி, இந்த சீடர்கள் சாட்சி. 12 பேருக்கு தெரியலங்க. ஒருத்தன் எப்படா நினைச்சு கொடுப்பான்னு நினைக்கலாம். ஒருத்தர் இவரை பிடிச்சுக்கிட்டு போனான், மறுத்தனைக்கு அவன் உலகத்தை சார்ந்தவனா இருக்கலாம். அதனால்தான் அவனை பார்த்து கேட்கிறார், நேசிக்கிறாயா 3 தடவை கேட்டவர் கடைசியா சரணாகதி அடைஞ்சான். எல்லாத்தையும் அறிந்தவர் நீர். நான் மறுதளிக்க போறேனா, இல்ல உன்னை விட்டு நான் ஓட போறேனா, இல்ல இந்த சத்தியத்தை விட்டு நான் நிக்கமா போறேனா எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு எல்லாமே தெரியும். அதனால் எல்லாமே நீ அறிந்தவர் நீ. அதனால தான் தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு சத்தியத்துக்காக தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ஒன்ன மாதிரி கடைசியா உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி சேவகர்கள் கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, என்னை நீங்க கிறிஸ்தனாக மாதிரி அடைஞ்சிடாதீங்க. என்னுடைய தலை கீழையும் என்னுடைய காலு மேலையும் 2 கையும் கட்டப்பட்டவனாய் என்னை சிலுவையில் அடிச்சு கொண்டார். இன்னைக்கு எவ்வளோ சத்தியங்கள். ஊருக்கு திருநாளுக்கு பஞ்சமா, பேருக்கு பஞ்சமா, எவ்வளவு திருநாள், என் அன்னதானத்துக்கு பஞ்சமா, இன்னைக்கு ஒண்ணு வேணாம். இன்னைக்கு 8ஆம் தேதி, இன்னைக்கு தான் சமயத்தினுடைய பூச்செருத்தல் ஆரம்பம். 7 வாரம். இந்த 7 வாரத்திலையும் அங்கேயும் போய் கலந்துக்குவான், சூத்தியர் கோயிலுக்கும் போய்க்குவான், ஆவூருக்கும் போய்க்குவான்,
இங்கே வந்து இந்த ஈஸ்டர் அன்னைக்கு நன்மையும் வாங்கி இப்பேற்பட்டவனுக்கு சாமியார் தெரியுமா தெரியாது, தெரியுமா தெரியாது. 4 பேருக்கு முன்னாடி உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்டா போடான்னு சொல்லிட்டு கையில் ஒதுங்க நான் வெக்கம் வருமா வராதா? எங்க செய்ய மாட்டேன்றான், எங்க செய்ய மாட்டேன்றானுங்க. குடும்பத்துக்குள்ள போய் வீடு சந்திக்கிறதுக்கு போனாக அவன் வீட்டுல எல்லா துர்த்திரியும் இருக்குது, எல்லா காரியமும் அங்க நடக்குது. இதெல்லாம் விட்டுட்டு வந்தா தாண்டா நான் வீட்டுக்கு நான் வந்து மந்திருப்பேன், உன் வீட்டுக்கு வந்து நான் சுத்தப்படுத்துவேன் சொல்லி சத்தியத்தை சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லையே. இயேசு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், இளைஞனான இயேசு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அதனால்தான் மேய்ப்பர்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், மேய்ப்பர்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வர வேண்டும் என்று இன்னைக்கு சொல்றாங்க. குருக்களுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க, பாப்பரசருக்கு ஜெபம் பண்ணிக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணி எதுக்குறா அவனுக்கு ஜெபம் பண்ணணும் கேட்கிறேன் நான். ஒவ்வொருத்தையும் நான் எனக்கு ஜெபம் பண்ணிக்கன்னு யாரே என்னை கேட்கிறப்ப நான் எதுக்கு நான் உனக்கு ஜெபம் பண்ணணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, நமக்கு நாமே ஒரு மாற்றம் வர வேண்டும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எனக்கு நானே ஒரு மாற்றம் வர வேண்டும். இவங்க இப்படித்தான் என்றைக்கு ஜனங்கள் எதிர்க்கிறார்களோ அன்றைக்கு இவர்கள் நிச்சயம் அடங்குவார். ஒவ்வொரு தளத்திலையும் எழுந்துச்சு கேட்கணும், இப்படியெல்லாம் இருக்குதா, இப்படியெல்லாம் சத்தியங்கள் இப்படி சொல்றீங்க, ஏந்திரிச்சாதான் இந்த திருநாடகம் நவநாளுகளாம் அடங்கும். மேய்ப்பர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல், மேய்ப்பர்கள் மத்தியில ஏந்திரிச்சு கேட்கக்கூடிய பங்கு தலங்கள் ஜனங்கள் இல்லாத வரைக்கும் இவங்க இப்படித்தான் ஆடுவாங்க, இப்படித்தான் ஆடுவாங்க. அன்னைக்கு விபூதி புதன் அன்னைக்கு நம்ம படிச்சிருப்போம், முசுக்கட்டை பூச்சை யோகாவில் படிச்சிருப்போம். முசுக்கட்டை பூச்சி சாப்பிட்டதை யார் சாப்பிடுவோம்? இன்னொரு மிருகம் விட்டதை இன்னொன்று தின்னும். ஆசாரியர்களே, இப்பொழுது உங்கள் உடைகளை அல்ல உங்கள் இதயத்தை கிழித்தவர்களாய் அவரிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி யோவேல் தன்னுடைய நிருபத்திலே அந்த ஜனங்களை பார்த்து கூப்பிடுவோம். அன்னைக்கு ஜனங்களை பார்த்து கூப்பிட்டனால்தான் யோவேலுடைய நாட்களிலே பயப்படாதே பெரிய காரியங்களை செய்தேன். அல்லேலூயா. பயப்படாதே பெரிய காரியங்களை செய்தேன் என்றார். இன்றைக்கு ஜனமாய் இருக்கட்டும், சபையாய் இருக்கட்டும், இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வேண்டும் என்று சொன்னால் மேய்க்கக்கூடியவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். இச்சை கட்ட போதங்களை யாருமே சொல்ல வேணாம், இது அப்படி அது அப்படி இதை சொல்லு. பாரம்பரியத்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்காத, இன்னைக்கு சத்தியத்தை சொல்லு. இது எங்க பாரம்பரியத்தை நாங்க கேட்டு நாங்க கண்ணால பார்த்தோம், காதால கேட்டோம், எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு சத்தியத்தை சொல்லு. இன்னைக்கு சத்தியத்தை சொன்னால் விடுதலை உண்டு, சத்தியத்தை சொன்னால் மோட்சம் உண்டு, சத்தியத்தை சொன்னால் வாழையடி வாழைய வாரிசுகளை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஏங்க இன்னைக்கு ஆசாரியன் ஏங்க இன்னைக்கு நோய்வாய்ப்படணும்? இன்னைக்கு ஆசாரியன் ஏன் நோய்வாய்ப்படணும்? சத்தியத்தை சத்தியமா பேசாதனால சேர்ந்திருக்கிற பங்கு தலங்கள்ல பிராடு புத்தலாட்டங்கள் வேலைகள் செய்யறதுனால தான் இன்னைக்கு பங்கு தலங்கள்ல இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கு வியாதியா வருதுங்க. ஏன்னா நிரூபிச்சு வேணாம் சொல்லலாங்க. ஆசாரியனா இருக்கவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க எதுக்குங்க பெண் சுகம் தேவை? குடும்பம் வேணாம், பொண்ணு திருமணம் வேணாம்னு எதுக்கு பெண் சுகம் தேவை? பெண் சுகத்தை வச்சு அவன் பள்ளிக்கூடத்துல ஏறலாமா? ரத்த துமர்ல ஏறலாம். இந்த ரத்த துமர்ல அவனுக்கு வியாதி வந்துருது. அல்லேலூயா. இது மாதிரி அவங்களை ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சு ஒவ்வொருத்தரையும் சவுக்கார அவங்க ஒவ்வொரு இடம் கிராமங்கள் ஆனால் தான் கட்டி போட்டுறானுங்க. மேல வந்து சொல்ற வரைக்கும் அவன் விட மாட்டேன். இவன் எங்க ஊர் பக்கம் எங்க ஊர்ல வராதான்னு அடிக்கிறான். நான் டவுன் போனோமா எதுவுமே 10ஓட 11 ஒரு பேச எதையும் கண்டுக்காம போயிடணும். ஆனால் எந்த மேய்ப்பனாய் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னால் இன்னொரு சவேரியாராக, இன்னொரு அருணானந்தராக, இன்னொரு தேவசகாயமாக நிச்சயம் பார்க்க முடியும். கடைசியாக நியாயாதிபதியுடைய புஸ்தகம்
நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 7-8 படிமா. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டபோது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்து உங்களை உங்களுக்கு முன்பும் அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று என்கிறார் என்று சொன்னான். என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று சொன்னார். இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யார் வந்திருக்கிறாங்க? மீதியானியருடைய கூட்டம் வந்திருக்கிறது. இந்த மீதியானுடைய கூட்டம் வந்த பொழுது இந்த மீதியான இஸ்ரவேலருடைய கூட்டம் வயலை விதைப்பார்கள், மீதியானவர்கள் சேர்ப்பார்கள், மீதியானவர்கள் சாப்பிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்குள்ள சொத்து பத்தெல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இது எதனால் வந்தது? ஏற்கனவே இந்த ஜனங்களை ஒரு மாற்றத்தோடு தான் தேவன் அழைத்து வந்தார். இந்த ஜனங்களை அழைத்து வந்தார். உங்கள் அடிமைத்தனத்தை வீடாகிய பார்வோன் என்று அழைத்து வந்த பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய தேவன் அவரே என்று சொல்லி அழைத்து வந்தவர். இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் வருகின்ற பொழுது தீர்க்கதரிசிகள் இல்லை, ராஜாக்கள் இல்லை. இப்பொழுது ஜட்ஜிகள், நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதிகள் மட்டும் இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் விசாரிக்கக்கூடிய நாட்களிலே இந்த மீதியானவர்கள் வந்து இந்த தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் யோசுவாவின் ஊராகிய ஓப்ராவில ஒரு கருவாலி மரத்துக்கு உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானவரை கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்தார் என்று சொல்லப்படுகிறது. மாற்றம் எப்படி வரணும்? அப்போ ஓப்ராவில் அவர் கோதுமையை அவர் களத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன வேதனையோட அவர் அந்த கோதுமை பதற அடிச்சிருப்பார். எங்களுக்கு ஒரு மாற்றம் வராத ஆண்டவரே, நாங்க கஷ்டப்படுறோம் ஐயா, நாங்க வெயில் வேலையில கஷ்டப்படுறோம், குளிர்ல கஷ்டப்படுறோம், அறுக்க போறோம், ஆனா அறுத்து கிடைக்குது. இது ஒரு மாற்றம் வரவா? இதுக்கு ஒரு மாற்றம் செய்ய மாட்டீரா? அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அதுக்கு முன்னால் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. இந்த தீர்க்கதரிசி அவர் இடத்துல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, எகிப்தியர் கையின் என்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துல எமோருடைய தேவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேனே. நீங்களோ குறிச்சு வச்சுக்கங்க, நீங்களோ தேவனுடைய சொல்லை கேளாமல் போனீர்கள். அதே சொல்லத்தாங்க அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்றாரு, நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்களே. கிறிஸ்துவானவர் எவ்வளவோ போதிச்சிருக்கிறார். அவர் போதனையை கேட்டு அற்புதங்களும் அடையாளங்களையும் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஒரு சொல்லை கேளாமல் போய் ஒரு மாற்றம் அடையாமல் இருக்கிறீர்களே. ஆனால் அவர் உயிர் விடுகின்ற பொழுது 100க்கு அதிபதி அவர் சொல்றாரு, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இந்த மாற்றம் எங்க வருகிறது? இந்த மாற்றம் 100க்கு அதிபதி வந்து அவர் சொல்லுகிறார், தேவாலய திரைச்சலாய்க்கிறது, எல்லாம் பூமி அதிர்ச்சி வருது, எல்லாமே வந்துருச்சு. இயேசு உயிர் விடுற நேரத்துல பூமியெல்லாம் பிளந்து நிற்கிறது. இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்றாரு. அன்னைக்கு கர்வாலி மரத்திற்குள்ள எப்படி தேவனுடைய தூதனானவர் உட்கார்ந்து அந்த கிதியோனை பார்த்து சொன்னாரோ, கிதியோனே பயப்படாதே, பராபரசாலி நீ அல்லவா? இல்லோ
அன்னைக்கு கிதியோனுக்கு பிதாவாகிய தேவன் பராம்பரசாலியாக இருந்தார். இன்னைக்கு பிதாவாகிய சுதனாகிய சர்வேசன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சொல்லை கேளாமல் போனீர்களே என்று சொல்லி அவர் நம்மளை பார்த்து வேதனையோடு அவர் வேதனையோடு சொல்லுவார். அதனால்தான் அவர் சிலுவையை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது எருசலேம் பெண்களை பார்த்து அழகாய் சொல்லுவார். வேதனையில எவ்வளவு வேதனையை சொல்றாரு பாருங்க. இந்த மரத்துக்கே இவ்வளவு வேதனைனா உங்களுக்கு எவ்வளவு வேதனை, உங்களுக்கு எவ்வளவு வேதனை. என்ன வேதனை? நீங்கள் ஒரு மாற்றம் அடைந்து என் கிறிஸ்துவை போல மாறினீர்கள் என்று சொன்னால் அந்த மாற்றத்திலே ஒரு இயேசுவை நீங்கள் அந்த மாற்றத்திலே ஒரு இயேசுவை நீங்கள் பிரசங்கிப்பீர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பூமியிலே வந்து நீ இறங்கின பொழுது 30 வயசுல நீ பேசினையா, உனக்கு முன்னால உள்ள மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள், பரவராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னீரே. உனக்கு முன்னால வந்த யோவான் சாணகர் வந்து சொன்னாரையா, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், கோடானியானது மரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரையா. மனமாற்றம் இல்லையே. எவ்வளோ வார்த்தையை நாங்கள் கேட்டுட்டோம், எவ்வளோ வார்த்தையை பேசிட்டோம், எவ்வளோ வார்த்தைகளுக்கு அர்த்தமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கும் ஆசாரியன்ற மேற்ற மாற்றம் இல்லையே, பெருமையிலோட்ட மேற்றுமை இல்லையே. ஆண்டவரே, இந்த மாற்றம் இல்லாமல், ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் உயிர்த்த இயேசுவை நான் பார்க்க போறேனே, உயிர்த்த இயேசுவை நான் முத்தம் செய்ய போறேனே, எனக்கு ஒரு மாற்றத்தை தர மாட்டேன். உலகமே பஞ்சமும் சஞ்சலமும் வேதனையும் வந்தது. இந்த மாற்றத்தின் மத்தியிலே அன்றைக்கு சுனமியால் வீட்டிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தேன், விதவையின் வீட்டிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தேன். கையளவு எண்ணெய், கையளவு மாவு. இந்த மாற்றம், இந்த மாற்றத்தினுடைய புதுமை பஞ்சம் முடியும் வரை சாப்பிட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. பஞ்சம் முடியும் வரை சாப்பிட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. அந்த மாற்றத்தை அவர்கள் வாழையடி வாழையாய் சொல்லி இருப்பார்கள். அவர்கள் மூலியமாய் சத்தியத்தை பரவியிருக்குமே. பூமியிலே வந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவே 30 வயசுல மனம் திரும்புங்கள், காலம் நிறைவேற்று, இந்த சுவிசேஷத்தை நம்புங்கள் என்று சொன்னீரேன். சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னீரேன். இந்த விசுவாசத்திற்கு எவ்வளோ பேர் பலி கொடுத்து வந்திருக்கிறார்கள், எவ்வளோ பேர் பலி கொடுத்து வந்திருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலருடைய நிருபங்களை நம்ம படிச்சு பார்க்கணும். லாபமாய் இருக்கிற எவைகளும் கிறிஸ்து இயேசுவுக்கு நஷ்டம் என்று குப்பை என்று கருதுகிறேன் என்று சொன்னான். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுவோ இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதை நான் ஓடுகிறேன் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். இன்னைக்கு தமஸ்கு பகல் வேளையிலே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி பவுலுக்கு வெளிப்பட்டாரே. நேபுகாத்நேச்சர் பெருமையாய் இருந்தவனை பூமியிலே தள்ளி அந்த பெருமையுள்ள அவனை தாழ்த்தி உயர்ந்த பெருமையான வார்த்தைகளை பேச வைத்தாரு. இவர்களெல்லாம் மனமாற்றம் அடைந்து இருக்கின்ற பொழுது இது நான் மனமாற்றம் அடைஞ்சிட்டேன் நம்ம சொல்ல முடியுமா? இந்த மனமாற்றம் அடைந்து விட்டேன் என்று நம்ம சொல்ல முடியுமா? மனமாற்றம் அடைந்து விட்டேன் என்று நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளவு பேர் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள போல நம்ம மனமாற்றம் அடைஞ்சாதாங்க இந்த சிங்கார மாளிகைக்கு போக முடியும். மனமாற்றம் அடைஞ்சாதாங்க சிங்கார மாளிகைக்கு போக முடியும். நம்ம சிங்கார மாளிகையில ஜெயகீதங்கள் நம்ம பாடுறதுக்கு அவர் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயகீதங்கள் பாடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தூதரை பார்க்கிறார், என்னையும் உங்களையும் பார்க்கிறார். நீ வந்து ஜெயகீதம் பாட வருவாயா? ஒரு மாற்றம் அடைந்து ஜெயகீதம் பாட வருவாயா? ஜெயகீதம் பாடி வருவாய் என்று சொன்னார். அந்த உயிர்த்த ஆண்டவரை முத்தம் செய்யும். எதிர்த்து நிற்போம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி
அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். முள்முடி நமக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். முள்முடி நமக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆசாரியர்கள் மனம் திரும்பவில்லை, ஆசாரியர்கள் மனம் திரும்பவில்லை, வேத பாரகர்கள் மனம் திரும்பவில்லை, பரிசேயர்கள் திரும்பவில்லை. மனம் திரும்பிய மக்கள், மனம் திரும்பிய மக்கள் ஒரு கூட்டமாய் அவர் பின்னாலே வந்த பொழுது ஒரு ஸ்திரீ அவர் பார்த்து சொல்கிறார், தகப்பனே, உன்னுடைய ஆடையை தொட்டு அதிலிருந்து வல்லமை புறப்பட்டு நான் சுகமானேன் என்று சொன்னவர் கூட அவர் சிலுவையில் அடியிலே வந்து நின்று சொல்கிறார், உனக்கு நான் அலங்கார மகிமை நான் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த அலங்கார சத்தியத்தை நான் கூறாய் சொல்ல வேண்டும் ஐயா. நான் அலங்கார மகிமை நான் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த அலங்கார மகிமையை நான் கூறாய் சொல்ல வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அதை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்பரை மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் கீதங்கள் பாடிடுவோம். துயரப்பட்டவர், துயரப்பட்டவர். யார் துயரப்பட்டவர்? கிறிஸ்துவுக்காய் துயரப்பட்டவர். அதனால தான் கிறிஸ்துநாதர் பூமியிலே வந்து இறங்கி மலை மேல் உட்கார்ந்த பொழுது, அன்றைக்கு இவ்வளவு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த நாட்களிலே மலை மேல் வந்து இறங்கி உட்கார்ந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான், துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான். ஆளுகிறவர்களாலும் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் தனித்து விடப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த துயரம் கிறிஸ்துவுக்காக வரும். கிறிஸ்துவுக்காக வருமா? சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக எவ்வளோ கிறிஸ்தவர்கள் வந்து இந்த இந்தியாவில் துயரப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ இந்தியாவில் துயரப்பட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ துயரப்பட்டிருக்கிறாங்க. தன்னுடைய சொத்தை, தன்னுடைய சுகோபகமா வித்து இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகளை கட்டி கொடுத்திருக்கிறாங்களே. அவங்களுக்காக நாம் சொல்லுவோம், அவங்களுக்காக சொல்லுவோமா? அவங்களுக்காக சொல்லுவோமா? துயரப்பட்டவர் துதித்து பாடுவா துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவா துதியின் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். இவங்க தாங்க துயரப்பட்டாங்க, இவங்க தாங்க துயரப்பட்டாங்க. இந்த துயரத்தின் மத்தியிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். மெய்ப்பரை போல துமுர்த்தனமா வாழாதவர்கள். இந்த துயரப்பட்டவர்கள் அந்த சிங்கார மாளிகையிலே தண்டனிட்டு அவரை பார்த்து சொல்கிறார்கள், உமக்காக இவ்வளவு ஆத்துமக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா, இவ்வளவு ரத்தத்தை சொல்லி இவ்வளவு ஆத்துமக்களுக்கு சத்தியத்தை நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய மிஷினரி பயணத்திலே, எங்களுடைய மிஷினரி வாழ்க்கையிலே உம்முடைய அருள் கரம் எங்களோடு இருந்ததே என்று சொல்லி அவர்கள் உயரமான சிங்கனோடு உன்னதரோடு உட்கார்ந்து அவர்கள் கவி பாடி கொண்டிருக்கிறார், ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம பூமியில சாவ போற நம்ம சொல்றோம், குருத்தோலை அன்னைக்கு குருத்தோலையை ஏந்திக்கிட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதுடைய குமாரனுக்கு ஓசன்னா, இதோ உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசனா என்று சொல்கிறோமே. நம்ம மனமாற்றம் அடைந்தவர்களா? எப்படா ஈஸ்டர் முடியும்? எப்படா மதுவை வாயில வைப்போம்? எப்படா நமக்காக ஏற்படுத்திருக்கிற விருந்து, கறி விருந்து ஏற்படுத்துவோம்? துன்மார்க்கமாய் நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். துன்மார்க்கமாய் நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? அவர் துயரப்பட்டவர்களுக்கு
கிறிஸ்துவ நிமித்தம் துயரப்பட்டவர்களுக்கு அவர் அலங்கார மகிமை செலுத்தப்படும். கிறிஸ்து நிமித்தம் இந்த பூமியிலே அவரை ஏமாற்றி இருக்கிறவர்களுக்கு வாதாளரை காத்துக் கொண்டிருக்கிறது, நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது. நம்மளை பார்த்து சிரித்து கொக்கரிக்கிறதுக்கு சாத்தான்கள் கொக்கரி அவருடைய நெகங்களை கீழே காத்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில எவ்வளவு சுகபோகமாய் வாழ்ந்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேதனையோடு வாழக்கூடிய இடத்துக்கு நம்ம அனுப்பப்படுறாரு. அந்த சியோனை நம்ம பார்க்க போறோமா? சியோனை பார்க்க போறோமா? பூமியில அவருடைய அரச புதுப்பாட்டை பாடி அவருடைய சாபத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்ல போறோமா? அவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, பூமியிலே நீ வந்து பூமியிலே வந்து மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னீரே. இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஏற்றும் படித்தும் நாங்கள் ஏற்றும் மறக்கல தும்முறு தண்டமா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷ வார்த்தை எங்களுடைய ரத்த நாளங்களிலே ஊறட்டும், உங்களுடைய ரத்த நரம்புகளிலே ஊறட்டும், எங்களுடைய மயில் துளைகளிலே அது நுழையட்டும் ஐயா. இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் சொல்ல எங்களுடைய வாயை பயன்படுத்தும் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோமா? முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோ, முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசு திருமுகம் கண்டிடுவோ. அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் விளங்கி தனித்தோராய் துதித்திடுவோ. அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் விளங்கி தனித்தோராய் துதித்திடுவோம். நம்மளையெல்லாம் முத்திரப்படாது. இதோ போகிறேன், உங்களுக்கான வாசஸ்தலத்தை இது கட்டி கொண்டிருக்கிறேன், உங்களை வந்து மறுபடியும் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்முடைய கண்கள் பார்க்க வரப்போகிறார். இதோ எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, தூதருடைய எக்காலம் ஒலிக்கும், அப்பொழுது மேகங்கள் மீது அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோமே. அந்த மேகங்கள் மீது வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு மாற்றத்தோடு எதிர்கொள்ள போகிறோம், எவ்வளவு மாற்றத்தோடு நம்ம எதிர்கொள்ள போகிறோம். முள்முடி நமக்காய் அணிந்த இயேசுவை ஒரு மாற்றத்தோடு தேடி அவரை கட்டிப்பிடிப்போமா? மாற்றத்தோடு தேடி அவரை முத்தம் செய்வோமா? அன்றைக்கு பவுலை தமஸ்கு வீதியிலே சந்தித்த இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்க வந்திருக்கிறார். பூமியிலே அவர் என்னை சந்திக்க வந்திருக்கிறார். ஆயுசு நாட்கள் எவ்வளவு நாள் என்று எனக்கு தெரியவில்லை ஐயா. ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு முடிகிறதுக்குள்ள உமக்காய் முள்முடி அணியாமல் அந்த முள்முடிக்கு பதிலாய் நான் எவ்வளவு ஆத்மங்களை நான் சேர்த்து வைத்திருக்கேன், எவ்வளவு ஆத்மகளுக்கான ரத்தம் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு ஆத்மகளுக்காய் என்னுடைய பலியை நான் செலுத்தி இருக்கிறேன். அந்த பலி விரயமாய் போகாதபடிக்கு கட்டிப்பிடித்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமா? புது எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டோராய் மன்னாசை ஓய்த்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மன்னாசை ஓய்த்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மனமாதனுடன் மாற்றம் தேவை. உங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றம் தேவை, தனி மனிதனுக்கு ஒரு மாற்றம் தேவை, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய மெய்ப்பனுக்கு ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாற்றம் தேவை ஐயா. அதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து, இதோ நீ சமீபமா இருக்கிறீர், எங்கள் கதவண்டை வந்து நிற்கிறீர், உங்களுடைய சத்தத்தை கேட்டு, இந்த சுவிசேஷ வார்த்தைக்கு சத்தத்தை கேட்டு நாங்கள் கதவை திறப்போம் என்று சொன்னார். எங்கள் உடலோடு, எங்கள் சதையோடு, எங்கள் ரத்தத்தோடு கலந்திருப்பீர் என்று சொல்லி அன்றைக்கு தோமையார் சொன்னார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி சாஸ்தாகமாய் விழுந்த வைத்ததார். இன்றைக்கு எங்களுக்காய் ஒரு மிஷனரியாக உம்முடைய மிஷனரியாக உடைய பாரத தேசத்துக்கு அனுப்பி வைத்தேன். அவரும் வந்து சொன்னார், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றம் வரும், காலம் நிறைவேற்றும், சமீபமாயிற்று. இந்த வார்த்தை விசுவாசிகள் சொன்னீர்கள், அந்த விசுவாச வார்த்தைகள் குடும்பங்களை நிலைத்து நிற்க உங்களுக்கு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி
ஆசீர்வாதங்களாய் பெற்றோர்களாய் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நோக்கமும் முடிவுமானவரே, ஆண்டவரே, ஒரு மேய்ப்பன் எப்படி வழி சொல்லுகிறானோ ஆறுகள் கேட்கும் ஐயா. ஆறுகள் எப்படி வழி போகுதோ ஒரு மேய்ப்பன் கண்டறிவான் ஐயா. ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை பார்த்தாலும், எவ்வளோ சீசர்களை பார்த்தாலும், ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலும் வரப்போகிற வரக்கூடிய சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காத்தேன். ஒரு அழில சொல்லுவோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் சந்தோஷப்படுவார். ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும், எவ்வளோ சத்தியங்கள் இருந்தாலும், ஆண்டவரே, நாங்கள் வழிகளை போய் கொண்டிருக்கிறவங்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எங்களுக்கு நல்ல ஒரு காற்றத்தாரும் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் ஐயா. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி கர்த்தாவே. அதன் மூலமாக எவ்வளோ வார்த்தைகளை பேசினாலும், எவ்வளோ வார்த்தைகளை அசிஸ்டர்களை பற்றி பேசினாலும், ஆண்டவரே, அதற்குள்ள தகுதியான வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் முன்கால் எடுத்து வைக்க எங்களுடைய பாதத்திலே எதுவும் உன்னுடைய அச்சு அடையாளத்தை வைத்துக் கொள்ள எங்களுக்கு தாருமே. நல்ல ஒரு சிலாகியத்தார் ஆசீர்வதி மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறது நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லு, என் முழுவதுமே பரிசுத்தமானது. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Hallelujah. Praise God.